தேசபக்த ஹோல்சேல் ஏஜெண்டாக தன்னை காட்டிக்கொள்ளும் பாஜக நாட்டின் பாதுகாப்பையே அடிமாட்டு விலைக்கு விற்ற கதைதான் ரஃபேல் விமான ஒப்பந்த கதை. நீண்ட நாட்களாகவே இந்திய ராணுவத்தில் போர் விமானங்களின் பற்றாக்குறை இருந்தது. 2012ஆம் ஆண்டில் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நிறுவனமான டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்திடமிருந்து 126 மீடியம் மல்டிரோல் காம்பேட் ஏர்கிராப்ட் எனப்படும் மத்திய தர பல்நோக்கு போர் விமானங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தத்தின் அப்போதைய மதிப்பு இந்திய ரூபாயில் 90,000 கோடி. ஒரு விமானத்தின் மதிப்பு இந்திய ரூபாயில் சுமார் 714 கோடி. அதன் பின்னர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 2015இல் மன்மோகன் சிங் செய்திருந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். புது ஒப்பந்தத்தை உருவாக்கினார். அந்த புதிய ஒப்பந்தப்படி ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்த 126 விமானங்களுக்கு பதிலாக வெறும் 36 விமானங்களை மட்டும் வாங்குவதற்கு பேசி முடித்தார். அதையும் 58,000 கோடி ரூபாய்க்கு வாங்குவதாக முடிவு செய்தார்கள். இதன்படி ஒரு விமானத்திற்கு 1,611 கோடி ரூபாய், ஏற்கனவே 714 கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு விமானத்தை வாங்க ஒப்பந்தம் போடப்பட்டிருந்த நிலையில் அதை ரத்து செய்துவிட்டு கிட்டத்தட்ட 2 மடங்கு விலைக்கும் அதிகமாக ஒப்பந்தம் போட்டார்கள் இந்த தேசபக்தர்கள். பாஜகவின் மேக் இன் இந்தியா திட்டம் இருக்கும்போது ஏன் வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்து விமானங்களை வாங்க வேண்டும்? அதுவும் மற்ற நாடுகள் கைகழுவிய நிறுவனத்திடமிருந்து முன்னர் பேசப்பட்டதை விட 2 மடங்கு அதிக விலையில் ஏன் வாங்க வேண்டும் என்று அடுக்கடுக்காய் கேள்விகள் எழுந்தன. அது மட்டுமல்ல, முந்தைய ஒப்பந்தத்தில் இருந்த பல சாதகமான அம்சங்கள் மோடி ஒப்பந்தத்தில் காணாமல் போய்விட்டன. மன்மோகன் சிங் காலத்தில் கையெழுத்தான ரஃபேல் ஒப்பந்தத்தின்படி மொத்தம் 126 விமானங்களில் 18 விமானங்கள் பறப்பதற்கு தயார் நிலையில் தரப்பட வேண்டும். மீதமுள்ள 108 விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும். இதற்கான தொழில்நுட்பத்தையும் தேவையான எல்லா உதவிகளையும் பிரான்ஸ் நாட்டின் டசால்ட் நிறுவனம் வழங்க வேண்டும். இந்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான HAL எனப்படும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் அந்த விமானங்களை உற்பத்தி செய்யும் என விதிமுறைகள் இருந்தன. ஆனால் மோடி போட்ட ஒப்பந்தத்தில் அரசு நிறுவனத்தை விட்டுவிட்டு ரிலையன்ஸ் நிறுவனமும் டசால்ட் நிறுவனமும் இணைந்து அனைத்து விமானங்களையும் தயாரிப்பதாக முடிவானது. போர் விமானத்திற்கும் ரிலையன்ஸ் விமானத்திற்கும் என்ன தொடர்பு என்று அதிர்ச்சி அடைகிறீர்களா? இதற்கே அதிர்ச்சி அடைந்தால் எப்படி? அந்த நிறுவனமே மோடி ஒப்பந்தம் போடுவதற்கு 10 நாட்களுக்கு முன்புதான் ஆரம்பித்தது. ஏற்கனவே உள்ள ஒரு நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போடுவார்கள், கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ஒப்பந்தம் போடுவதற்காகவே ஒரு நிறுவனம் உருவாக்கப்பட்ட மோசடியை மோடியை தவிர வேறு யாரால் செய்ய முடியும்? 2015 மார்ச் 28ஆம் தேதி ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் என்ற நிறுவனம் அவசரமாக உருவாக்கப்பட்டு பிரதமர் மோடி அம்பானியை கூடவே அழைத்துக் கொண்டு பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றார். ஏப்ரல் 10ஆம் தேதி பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஹாலண்டை சந்திக்கிறார். 2016 ஜனவரி 26இல் இந்தியாவும் பிரான்சும் 36 போர் விமானங்களை வாங்குவதற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றன. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்பே தனக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்பதை அனில் அம்பானி அறிந்து வைத்திருந்தார். அப்போது பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கருக்கு கூட இந்த தகவல் தெரியாது. அதனால்தான் அரசு பணிகள் தொடர்பான ரகசியம் காக்கும் சட்டத்துக்கு எதிராக மோடி செயல்பட்டார் என்று குற்றம் சாட்டுகிறார் ராகுல். ஒப்பந்தத்தை தனது நண்பர் அனில் அம்பானிக்கு வாங்கி தரும் தரகராக மோடி செயல்பட்டிருக்கிறார் என்றும் அவர் கூறியுள்ளார். அம்பானி அறிந்து வைத்திருந்தபடியே 2017 அக்டோபர் 27ஆம் தேதி டசால்ட் ஏவியேஷன் நிறுவனத்துடன் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் இணைந்து ரஃபேல் போர் விமானங்கள் தயாரிப்பது என்று முடிவானது. ரஃபேல் ஊழல் விவகாரம் வெளியே வந்ததும் ஒப்பந்தம் செய்யப்பட்ட போது இருந்த பிரான்ஸ் அதிபர் பிரான்சுவா ஹாலண்ட், எங்களுக்கு ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் நிறுவனத்தினை தேர்வு செய்வதை தவிர வேறெந்த வாய்ப்புகளையும் இந்திய அரசு தரவில்லை என பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். பொதுவாக அரசு ஏதேனும் ஒப்பந்தம் செய்தால் ஒப்பந்தத்தில் சில முக்கியமான விஷயங்களை மாற்றக்கூடாது என்பதுதான் விதி. பொருட்களின் விலை, பொருட்களின் எண்ணிக்கை போன்ற
சில முக்கியமான விஷயங்கள் மாறும் பட்சத்தில் அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்துவிட்டு வேறொரு புதிய ஒப்பந்தம் ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பது விதி. இந்த விதியைத்தான் அவர்கள் முதலில் மீறினார்கள். இந்திய நிறுவனமான இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தயாரிக்கும் விமானங்களில் ஏதேனும் கோளாறுகளோ விபத்துகளோ ஏற்பட்டால் அதற்கு தாங்கள் பொறுப்பேற்க மாட்டோம் என்று டசால்ட் நிறுவனம் கூறியது. இதன் மூலம் இந்தியாவின் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் உடன் சேர்ந்து டசால்ட் விமானத்தை தயாரிக்க முடியாது என்றும் எல்லாவற்றையும் நாங்களே தான் தயாரித்து தருவோம் என்றும் கூறியது. ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது ஊழல் தடுப்பு குறித்த விதியும் சிறப்பு வங்கி கணக்கு மூலம் பணத்தை செலுத்துவது உள்ளிட்ட விதிகளும் திருத்தப்பட்டுள்ளன. மன்மோகன் சிங் காலத்தில் போடப்பட்ட ஒப்பந்தத்தில் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் டசால்ட்டுக்கு கிடைக்கும் மொத்த லாபத்தில் 50% இந்தியாவில் முதலீடு செய்ய வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் மோடி செய்த ஒப்பந்தத்தின் மூலம் கிடைக்கிற லாபத்தை இந்தியாவில் முதலீடு செய்ய முடியாது என அறிவித்தது டசால்ட். மன்மோகன் சிங் ஆட்சியில் போடப்பட்ட பழைய ஒப்பந்தப்படி தயாரிக்கப்படவிருந்த விமானங்கள் அடிப்படை வசதிகள் மட்டுமே கொண்டவை என்றும், ஆனால் தற்போது மோடியால் போடப்பட்ட ஒப்பந்தப்படி தயாரிக்கப்படும் விமானங்கள் நவீன ரகங்கள் என்றும் அவற்றில் கூடுதல் ஆயுதங்கள் பொருந்தும் வசதி இருப்பதால் விலையும் அதிகம் என்றும் சொல்கிறார்கள். ஆனால் மெட்டியார் ஏவுகணை, ஹெல்மெட்டில் பொருத்தப்படும் கருவி என இந்தியா கேட்ட சில சிறப்பு வசதிகளுடன் தயாரித்து கொடுத்தாலும் ஒரு விமானத்தின் விலை 1600 கோடி ரூபாய் என்பது மிக மிக அதிகம் என்று கூறுகிறார்கள் துறைசார் வல்லுநர்கள். இது எதற்கும் வழக்கம் போல பிரதமர் மோடி எந்த பதிலும் சொல்லவில்லை. பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாட்டின் பாதுகாப்பை கவனிக்கிறாரோ இல்லையோ கச்சிதமாக மோடியை காப்பாற்ற களமிறங்கினார். ரஃபேல் ஒப்பந்தம் குறித்து கேள்வி கேட்பவர்கள் தேச துரோகிகள் என்று தடாலடியாக சொல்லி மோடியை எதிர்த்த கேள்விகளை தடுக்க பார்த்தார். ஆனால் அது முடியவில்லை என்பது வேறு விஷயம். நிர்மலாவுக்கு முன்னால் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மனோகர் பாரிக்கர் ரஃபேல் ஒப்பந்தம் பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது என்றும் பிரதமர் தன்னிடம் எதுவுமே கலந்தாலோசிக்கவில்லை என்றும் கூறி அதிரடி கிளப்பினார். பாரிக்கரே சொல்லிவிட்டாரே என்று சர்ச்சை கிளப்பியதும் உண்மைக்கும் மோடிக்கும் இடையே சிக்கிக்கொண்டு, இது பிரதமர் மோடியின் தனிப்பட்ட முடிவு, எனக்கும் அதற்கும் எந்த தொடர்பும் இல்லை, இது மோடியும் பிரான்ஸ் அதிபரும் சேர்ந்து எடுத்த முடிவு, எனவே நான் இதில் கருத்து சொல்ல எதுவும் இல்லை என்று சொல்லி சமாளித்தார். பாரிக்கர் என்னதான் சமாளித்தாலும் அவர் தன்னை அறியாமல் இந்த ஒப்பந்தமே மோடியின் தனிப்பட்ட முடிவு என்ற உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ரஃபேல் விமானங்களை வாங்குவது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஒருபுறம் நடத்தி கொண்டிருந்த போது பிரதமர் அலுவலகமும் மற்றொரு பக்கம் பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருந்தது. இதனால் பாதுகாப்புத்துறை அமைச்சக அதிகாரிகள் அதிருப்தி அடைந்தனர். இதைத் தொடர்ந்து பாதுகாப்புத்துறை செயலர் மோகன்குமார் அமைச்சர் மனோகர் பாரிக்கருக்கு ஒரு கடிதத்தை எழுதினார். இந்து பத்திரிகை இந்த கடிதத்தையும் வெளியிட்டது. மொத்தத்தில் விலை அதிகம் கொடுத்து குறைவான விமானங்களை வாங்குவதற்கு சட்ட விதிகளையும் நியாய நெறிமுறைகளையும் மீறி மக்களின் வரிப்பணம் 30,000 கோடி ரூபாயை திருடி தனது நண்பர் அனில் அம்பானியிடம் கொடுத்து அவரது நிறுவனத்திற்கு வேலை பார்த்திருக்கிறார் தரகர் மோடி.